வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் நாட்டுக்கோழி சிந்தாமணி வறுவல் தாங்க செய்ய போகிறோம். கிராமத்து ஸ்டைலில் தரமான டேஸ்ட்டில் இந்த சிந்தாமணி வறுவலை செய்ய போகிறோங்க. வீட்டில் இருக்கிற எல்லாருமே அசந்து போகிற அளவுக்கு நான் சொல்கிற இந்த ஒரு மெத்தடில் இந்த சிந்தாமணி வறுவலை செஞ்சு பாருங்கள். இந்த சேவல் அடித்து தாங்க இன்றைக்கி சிந்தாமணி வறுவல் செய்ய போகிறோம். பாருங்கள், சேவல் வாங்கிட்டு வந்தாச்சு, நைட்டே கட்டி வச்சாச்சுங்க. பொங்கலை பொசிக்கியாச்சுங்க. பொசிக்கிட்டு இந்த மாதிரி தீயில நல்லா வாட்டிக்கணும். தீயில வாட்டுறதுனால உடம்புல இருக்கிற சின்ன சின்ன பொங்கலாமே பொசிங்கிருங்க. பாருங்கள், நல்லா சுத்தமாக நெருப்பில் வாட்டி எடுத்து ரெடியாக வச்சாச்சுங்க. இது மேலே மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாங்க. நல்லா சுத்தமாக மஞ்சள் தூள் போட்டு சுத்தமாக நல்லா கழுவி எடுத்துக்கணும். ஏன்னா நெருப்பில் வாட்டினதுனால கறி பிடிச்சிருக்கும், அதை நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கணுங்க. மஞ்சள் தூள் போட்டு நல்லா சுத்தமாக கழுவிக்கலாங்க. பாருங்கள், நல்லா சுத்தமாக கழுவியாச்சு. இப்போ இந்த சேவலில் இருக்கிற குடல் எல்லாமே வெளியில் எடுத்தாச்சுங்க. வெளியில் எடுத்தாச்சு. இப்போ பீஸாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், பீஸாக கட் பண்ணி நம்ம சுத்தமாக கழுவி எடுத்து ரெடியாக வச்சாச்சுங்க. இன்றைக்கி பாரம்பரிய முறையில் மண் சட்டியில் இந்த சிந்தாமணி வறுவல் செய்யலாங்க. மண் சட்டியில் நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு மட்டும் போட்டுக்கலாங்க. கடுகு, சின்ன வெங்காயம் ஒரு 25 வெங்காயத்தை சேர்த்திக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 12 வரமிளகா சேர்த்திக்கலாங்க. சிந்தாமணி வறுவலுக்கு வந்து இன்னுமே 5-6 மிளகா சேர்த்திருக்கணுங்க. எங்கள் வீட்டில் குழந்தைங்க சாப்பிட்றதுனால நாங்கள் மிளகா அளவாக சேர்த்திருக்கோங்க. ஆனால் இந்த மிளகாயே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அளவான காரத்தில் இருக்குங்க. பாருங்கள், வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இந்த நேரத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் இடிக்கல்ல இடித்து உள்ளே சேர்த்திக்கலாங்க. நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இப்போ சேவல் கறி வந்து நல்லா சுத்தமாக கழுவி எடுத்து வச்சாச்சுங்க. அதை உள்ளே சேர்த்திக்கலாங்க. அப்படியே பாருங்கள், உள்ளே சேர்த்தியாச்சுங்க. இந்த நாட்டுக்கோழி வந்து நிறைய மருத்துவ குணங்கள் கொண்டதுங்க. இது கூட மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாங்க. மஞ்சள் தூள் சேர்த்தி நல்லா கலரி விட்டுலாம். கூடவே உப்பும் சேர்த்திக்கலாம். தீயில வாட்டினதுனால செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுறலாங்க. பாருங்கள், நல்லா வெந்துட்டுருக்கு. இந்த நேரத்தில் ஒரு 5 நிமிஷம் கழித்து தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாங்க. தண்ணி சேர்த்தியாச்சுங்க. தண்ணி சேர்த்தி நல்லா கிளறி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாங்க. மூடி போட்டு நல்லா சிக்கன் நல்லா வேக விட்டுருங்க. பாருங்கள், நல்லா வெந்துட்டுருக்குது. இன்னொரு 5 நிமிஷம் வெந்தாலே போதுங்க. கிரேவி ஸ்டேஜில் கிடச்சிரும் நமக்கு இந்த வறுவல். பாருங்கள், நல்லா சுத்தமாக தண்ணியெல்லாம் ட்ரை ஆயிடுச்சு. பார்க்குறக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ டேஸ்டியாக வந்துட்டுருக்குன்னு பாருங்கள். இந்த வறுவலுக்கு மட்டும் எந்த பொடியும் நம்ம சேர்த்துலிங்க. கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை லாஸ்ட்டாக சேர்த்திக்கலாங்க. கருவேப்பிலையை சேர்த்திட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், இதை பார்க்கும்போதே நாக்கில் எச்ச ஊறுற மாதிரி இருக்குதுங்க. இதில் ஒரு துண்டை மட்டும் எடுத்து வாயில் வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நாங்கள் செல்லமாக வளர்க்குற வீட்டு நாய்க்குட்டி கூட இதனுடைய வாசனைக்கு கத்த ஆரம்பிச்சிருச்சுங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் இருக்கிற குட்டீஸும் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு சிக்கன் லெக் பீஸ் வேணும்னு சொல்லி. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுத்துர்லாங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே நிறைய பேர் இந்த வீடியோவை பார்க்குறீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே.